शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। वाक्यवृत्ति इறைவணக்கம். सर्गस्थिति प्रलय हेतुमचिन्त्य शक्तिं विश्वेश्वरं विदित विश्वमनन्तमूर्तिं निर्मुक्तबन्धनमपार सुखाम्बुराशिं श्रीवल्लभं विमलबोधगणं नमामि। यस्य प्रसादादहमेव विष्णुः मय्येव सर्वं परिकल्पितं च इत्थं विजानामि सदात्मरूपम् तस्याङ्घ्रिपद्मं प्रणतोऽस्मि नित्यम्। वाक्यवृत्ति 29-30 श्लोकங்கள். निरस्ताशेष संसार दोषोस्थूलादिलक्षणः अदृश्यत्वादिगुणकः पराकृततमोमलः निरस्तादिशयानन्दः सत्यः प्रज्ञानविग्रहः सत्ता स्वलक्षणपूर्णः परमात्मेति गीयते. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் துவம் பதார்த்த விசாரத்தை முடித்து தத் பதார்த்த விசாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். தத் என்ற பிரம்மம், அந்த பிரம்ம ஸ்வரூபம் என்ன என்பதை முதலில் சுருக்கமாக சொல்லுகின்றார். பிரம்மம் மாயையோடு கூடியிருக்கின்ற பொழுது ஈஸ்வரன் என்று பெயர். நிர்குணமாக இருக்கிற பொழுது பிரம்மம், சகுணமாக இருக்கிற பொழுது சகுண பிரம்மம், அதுக்கு ஈஸ்வரன்னு பேர். மாயா உபாதி, மாயா உபாதியோடு கூடியிருக்கிற பொழுது தான் சிருஷ்டி முதலான விஷயங்கள் வருது. சிருஷ்டி கர்த்தா, ஸ்திதி கர்த்தா, லயக்கர்த்தாங்கிறதெல்லாம் வருகின்றது. இது எதுவும் இல்லாத பொழுது அது நிர்குணமாக இருக்கின்றது. அந்த நிர்குண ஸ்வரூபம்தான் இந்த 29-30 பாடலில் 2 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்விதமான சம்சார தோஷமும் இல்லாதது, ஸ்தூலம் தீர்க்கம் முதலான குணங்கள் எதுவும் இல்லாதது, அறியப்படுவதாக ஆகாதது, மாயையாகிய மலத்தினால் மூடப்படாதது, அதிலிருந்து விலகி இருப்பது, இது அதத் வியாவிருத்தி ரூபம், அது வல்லாதது, இதெல்லாம் இல்லை என்று
அதுக்கப்புறம் அதனுடைய யதார்த்த ஸ்வரூபம் ஆனந்தம், சத்தியம், ஞானம். சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், சச்சிதானந்தம் என்பதுதான். அப்படி எது இருக்கின்றதோ, பூர்ணமாய் யார் இருக்கிறாரோ அவர் பரமாத்மா. அதுதான் தத்துங்கிற பதத்தினுடைய யதார்த்தமான அர்த்தம், உள்ளபடியான அர்த்தம். தத்துங்கிற பதம் இந்த நிர்குண பரமாத்மாவை குறிக்கின்றது. பூர்ணமான சச்சிதானந்தமான சம்சார விலக்ஷணமான பரமாத்மாவை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்த பாடலில் அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். இவ்வாறு அதத் வியாவிருத்தி ரூபமாகவும் விதிமுகமாகவும் சொல்லப்பட்டதை விவரித்து சொல்லுகின்றார். அதை இன்னும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக, மனதில் நல்லா பதியணும் என்பதற்காக அதை தெளிவுபடுத்துகின்றார். அதுக்கப்புறம் அதனுடைய நிர்குண சொரூபம் மட்டும் சொல்லப்பட்டதுன்னா இந்த உலகத்திற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னங்கிற கேள்வி வருது. அவர் நிர்குணமாக சம்சாரம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறார்னா அவர் பாட்டுக்கு இருக்கிறார், அவ்வளோதான். அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அதற்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பது நமக்கு தெரியணும். அதற்காக மேற்கொண்டு விவரித்து சொல்லுகின்றார். 31வது பாடலிருந்து 36வது பாடல் வரைக்கும் இந்த 2 பாடலுடைய கருத்து, 2 ஸ்லோகத்தினுடைய கருத்து விவரித்து சொல்லப்படுகின்றது. மாயா உபாதியோடு சேர்த்து, அதனால் நிர்குணமாக இப்போ சொல்லியாச்சு. இதற்கு மேலே மாயா உபாதியோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்பது விவரிக்கப்படுகின்றது. 31வது ஸ்லோகம். சர்வஜ்ஞத்வம் பரேஷத்வம் ததா சம்பூர்ண சக்திதா வேதை சமர்த்தியதே யஸ்ய தத் பிரம்மேத்யவதாரய. சர்வஜ்ஞத்வம் பரேஷத்வம் ததா சம்பூர்ண சக்திதா. சக்திதா முதல் தாதா. ததா சம்பூர்ண சக்திதா வேதை சமர்த்தியதே யஸ்ய தத் பிரம்மேத்யவதாரய. சர்வஜ்ஞத்வம் பரேஷத்வம் ததா சம்பூர்ண சக்திதா வேதைஹி சமர்த்தியதே யஸ்ய தத் பிரம்ம இதி அவதாரய. அதுவே பிரம்மம் என்று நிச்சயித்துக்கொள். அந்த தத் என்ற பதத்தினுடைய பொருளாக இருக்கின்ற பிரம்மம் இது இப்படிப்பட்டது, இந்த லட்சணங்களை உடையது என்று அறிந்து அதை நிச்சயித்துக்கொள். என்ன லட்சணம்? யஸ்ய எவருக்கு, யஸ்ய தத் பிரம்ம எவருக்கு இந்த லட்சணங்களெல்லாம் வேதத்தினால் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ, வேதைஹி சமர்த்தியதே வேதங்களால், வேத வாக்கியங்களினால், வேதங்களில், ஏன்னா வேறு எந்த பிரமாணமும் இல்லை, அதுக்கு சாஸ்திரம்தான் நமக்கு பிரமாணம். இந்த பிரம்ம லட்சணம், ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, இந்த எப்படி உலகத்தை படைத்தார் என்பதும் ஈஸ்வரன் இருக்கிறாருங்கிறதே முதல்ல நமக்கு சாஸ்திரம்தான் முதல் பிரமாணம். முக்கிய பிரமாணம் சாஸ்திரம்தான். அப்புறம் அந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற முறைப்படி நம்ம தெரிந்து கொண்டு அதில் ஸ்ரத்தை கொண்டு அதற்கு மேலே அபியாசம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு அது யதார்த்தமாக விளங்குகின்றது. ஆனால் அதற்கு முன்னாடி இது அதிர்ஷ்யமாக இருக்கிறதுனால, நிர்குணமாக நிராகாரமாக இருக்கிறதுனால, பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயம் ஆகாது என்பதனால சாஸ்திரம்தான் பிரமாணம், சப்த பிரமாணமாக இருக்குது. இந்த வேதங்கள் ஈஸ்வரனாலேயே கொடுக்கப்பட்டது, அதனால் ஈஸ்வரனுடைய வாக்கு, ஆகவே அது நமக்கு சத்தியமானது. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சத்தியமானவை. இப்போ அந்த ஸ்ரத்தையோட வேதத்தை நம்ம பார்க்கணும். அதனால் வேதம்ங்கிறத முன்னாடியே பிரமாணங்கிற போது சொன்னேன், எப்படி பிரத்யக்ஷாதி பிரமாணமோ விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கண் முதலானவைகள் முக்கிய பிரமாணமாக இருக்கின்றதோ, அதே மாதிரி இந்த வேதங்கள் பிரம்மத்தை, ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு பிரமாணமாக இருக்கின்றன. அதனால் வேதைகி அந்த வேதங்களால் இவ்வாறு
அந்த பிரம்மத்திற்கு லட்சணமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன லட்சணம்? சர்வஜ்ஞத்துவம். சர்வஜன் என்பது சர்வஜத்தன்மை. சர்வஜத்தன்மை அது சர்வஜத்துவம். சர்வஜத்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் தன்மை, அறியும் தன்மை, அனைத்தையும் அறிந்தவர். மாயா உபாதியோடு கூடியிருக்கிற பொழுது, அதனால் முதல்ல 2 ஸ்லோகம் நிர்குண பிரம்மமாக சொல்லியாச்சு. இங்கே சகுணமாக ஒரு மாயா உபாதியோடு சேர்ந்து அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். அப்போ தான் படைத்த உலகத்தில் என்ன இருக்குங்கிறதை அவர் அனைத்தையும் அறிந்தவர். தன்னுடைய சிருஷ்டியை முழுவதுமாக அறிந்தவர். அதான் சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவர். எப்படி ஒரு ஆசாரி, அவன் மர ஆசாரியோ அல்லது தங்கம் பொற்கொள்ளரோ, அவர் செய்த பொருள்களை பற்றிய, நகைகளை பற்றிய முழுமையான அறிவு அவருக்கு இருக்கும். நம்ம கடைக்கு போனாக்கா, நகை கடைக்கு போனாக்கா நம்ம ஒரு நகையை பார்த்து அதோட வடிவம் தான் நமக்கு தெரியுமே ஒழிய, அதில் உள்ள எப்படி இருக்குது, என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. செய்தவருக்கு தான் தெரியும். நம்ம பார்த்த உடனே அந்த நகையை சத்தியம் நினைக்கிறோம். அதில் எவ்வளவு தங்கம் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? செஞ்சவருக்கு தான் தெரியும். ஒரிஜினல் 24 கேரட்டா 22 கேரட்டா இல்லை எவ்வளவு கேரட்டுங்கிறது அது செய்தவருக்கு தான் தெரியும். அதில் எவ்வளவு உண்மை இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, வேறு என்னெல்லாம் எவ்வளவு இருக்குது என்பதும், அதை அவர் எப்படி செய்கிறது என்பதும், எப்படி செய்தார் என்பதும் அவருக்கு தான் தெரியும். அதனால் நகைக்கடையில் இருக்கக்கூடிய எல்லா முழு நகைகளை பற்றிய அறிவு அதை செய்தவருக்கு இருக்கும். அந்த மாதிரி சிருஷ்டிகர்த்தாவான ஈஸ்வரனுக்கு தான் சிருஷ்டித்த அனைத்து விஷயங்களை பற்றிய முழுமையான அறிவானது இருக்கின்றது. அதான் சர்வஜத்துவம், அனைத்தும் அறிந்த தன்மை. அதான் திருக்குறளில் வாளறிவன்னு சொல்கிறார். வாளறிவன் 2வது குறளில், முதல் குறளில் ஆதிபகவன் முதற்றிய உலகத்திற்கு காரணமாக ஆதிபகவன் இருக்கிறார். அப்புறம் அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய சொரூபம் லட்சணம் என்னன்னு கேட்டாக்கா வாளறிவன்னு 2வது பாடலில் சொல்கிறார். வாளறிவன்னா முற்றறிவன் அர்த்தம், முற்றறிவன்னா சர்வஜன் அர்த்தம். சர்வஜன்கிறதுக்கான தமிழ் வார்த்தை. முழுமையாக படைப்பை பற்றி அறிந்தவர், அனைத்தையும் அறிந்தவர். அது மட்டுமல்ல, பரேசத்துவம், எல்லாவற்றையும் ஆளும் தன்மை உடையவர். அனைத்திற்கும் மேலாக இருந்து அனைத்தையும் ஆளும், அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற சக்தி உடையவர். ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது ஆளும் தன்மை, கட்டுப்படுத்துகின்ற தன்மை. நம்முடைய குழந்தைகளை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கான்னா அது இல்லை. அவர்களை பற்றி நமக்கு பிறந்ததிலிருந்து நமக்கு தெரியும், அவன் எப்படி வளர்த்தோம் என்ன எப்படிங்கிறது அவனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவனை ஆளும் தன்மை இருக்கான்னா இல்லை. அதுதான். ஆனால் ஈஸ்வரனுக்கு அது இருக்குது. அவர் தான் சிருஷ்டி பண்ணார், அவருக்கு முழுசாக தெரியுங்கிறது மட்டுமல்ல, அதை ஆளுகின்ற தன்மை, அதை கட்டுப்படுத்துகின்ற தன்மையும் அவருக்கு முழுமையாக இருக்கின்றது. அதனால் அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை. அதனால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு, அந்த ஒரு அணுவினுடைய அசைவு கூட அவருடைய சங்கல்பத்தினால் நடக்கக்கூடியது. அதனால் அனைத்தையும் அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார், பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மாயா உபாதியை கொண்டு. அதனால் சம்பூர்ண சக்தி தான். நிர்குண பிரம்மம் எதையும் செய்யறது இல்லைன்னா அப்புறம் எப்படி நடக்குதுன்னா, அதனால் சம்பூர்ண சக்தி தான். அவருடைய சக்தியாகிய மாயையை கொண்டு அவர் நடத்துகின்றார். அதனால் பரேசத்துவங்கிறது ஆளும் தன்மைங்கிறது இருக்குது. அதனால் தான் தமிழில் இன்னொரு வார்த்தை ஆள்பவன், ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆளும் சக்தி உடையவன் ஆண்டவன், ஆண்டவன் என்பது. ததா அப்படியே சம்பூர்ண சக்திதா, பரிபூர்ணமான சக்தி உடையவராய் இருத்தல், எல்லா ஆற்றலும் உடையவர். அவரிடத்தில் எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பொழுது ஒவ்வொரு சக்தியானது வெளிப்படுகின்றது. அல்லது சிருஷ்டியில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சக்தியானது வெளிப்படுகின்றது. ஆனால் சிருஷ்டியில் என்னெல்லாம் நம்ம சக்தி பார்க்குறோமோ அது ஈஸ்வரனுடைய சக்தியினுடைய ஒரு அம்சம், மாயா சக்தியினுடைய ஒரு அம்சம். பூமியில் ஈர்ப்பு விசைன்னு பார்க்குறோம், அப்புறம் மின்னாற்றல், இப்படி அநேக விதமான சக்திகளை பார்க்குறோம் உலகத்தில் இருக்குது. அது எல்லாமே அந்த ஈஸ்வர சக்தியினுடைய அம்சம், அதனுடைய வெளிப்பாடு தான் பரிபூர்ணமான சக்தி உடையவர். அப்புறம் தான் படைக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் உள்ளவர். தான் படைக்கிறதுக்கு இன்னொன்றுடைய உதவி அவருக்கு தேவையில்லை, அவரே சிருஷ்டி பண்ணுறார். அதான் சம்பூர்ண சக்தினாக்க சாதாரணமாக ஒரு பொருளை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போதார்.
அதற்கு சகாயமாக பலர் வேணும், அதற்கான மூலப்பொருள் வெளியே எங்கேருந்தே வரணும், அதெல்லாம் இருக்குது. ஒரு பொருள் ஒரு கார் தயார் பண்ணுறான்னா கார் முழுக்க அங்கேயே தயார் பண்ணுறான்னா என்ன, அதில் ஒரு சில பகுதி தான் அவன் தயார் பண்ணுறான், மற்றெல்லாம் வெண்டார் வெளியே தனித்தனியாக சிறு சிறு தொழிலகங்கள்லேருந்து அது தயாராகி வருது. அதுக்கு 1000 பேர் எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் எந்த விதமான புற எதிர்பார்ப்பும் இவருக்கு இல்லை, புறச்சார்பும் இல்லை. ஆனால் சம்பூர்ணம்னா முழுமையான ஆற்றலை முழுமையான சக்தியை உடையவராக, சிருஷ்டியை செய்வதற்கு முழுமையான ஆற்றல் உடையவராக, அப்புறம் அந்த சிருஷ்டித்த அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற முழுமையான, சிருஷ்டி பண்ணுறது மட்டும் இல்லை, அதை கட்டுப்படுத்துகின்ற முழுமையான சக்தியும் உடையவர். அது மட்டும் இல்லை, எப்போ வேண்டாமோ அதை திரும்ப சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தியும் உடையவர். அதுவும் அவர் கையில் இருக்குது. எப்போ வேண்டாமோ அதை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான, அதை தூக்கிறதுக்கான சக்தியும் அவரிடத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உண்டு பண்ணி விட்டுறோம் மனிதன், ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி, அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான சக்தி நமக்கு இல்லை. நம்ம படைத்திருக்க எந்திரங்கள்லாம் அப்படி தானே இருக்குது. இவ்வளவோ விஷயங்கள் நம்மால் படைக்கப்பட்டது, காலப்போக்கில் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நாம் போயிடுறோம். அதை இல்லாமல் அழிக்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அப்படி இல்லை. இறைவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை செய்வதற்கான முழுமையான சக்தி உடையவர். அது வேறு யாரையும் எதிர்பாராமல் முழுமையான சக்தி உடையவர் அவர். சம்பூர்ண சக்தி தான். எல்லா சக்தியும் அவரிடத்திலேயே இருக்கின்றது, அவரை சார்ந்தே இருக்கின்றது. அவர் யாரையும் எதையும் சார்ந்து இருப்பது இல்லை, எதிர்பார்த்து இருப்பது இல்லை. அதுதான் பூர்ணத்துவங்கிறது. அப்படி இருந்தால் தான் ஈஸ்வரன். அப்படி இல்லைன்னா அவர் எதையோ எதிர்பார்த்து இருக்கிறார், அவருக்கு மேலான இன்னொரு சக்தி சாத்தான் இருக்குன்னா, இறைவன் இருக்கிறார், அந்த பக்கம் சாத்தான் இருக்கிறார், இவர் பண்ணி வச்சுட்டு போனால் அவர் வந்து குழப்பி விட்டு போவாருன்னா, அப்படி இருந்தாக்கா இவர் சர்வசக்திமான் கிடையாதே. அப்படி இல்லையா? அதனால் அப்படி இல்லை, சாத்தானாக இருக்கிறது அவர் தான். அதான் நம்ம மதம் சொல்கிறது. பேய் பிசாசுனா அதுவும் ஈஸ்வரனுடைய லீலை தான், அவருடைய திட்டப்படி தான் நடக்குது. அதனால் தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே அவருடைய படைப்பு தான், அவருடைய வெளிப்பாடு தான், அவருடைய திட்டப்படி தான் நடக்கின்றது. அதனால் சம்பூர்ண சக்தி தான். இப்படி இந்த லட்சணங்கள் எல்லாம் வேதைகி சமர்த்தியதே, வேதங்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதங்களில் இப்படி ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமானது சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஈஸ்வர லட்சணமானது வேதங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுவே பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. அதனால் இந்த லட்சணங்களோட எந்த ஒன்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அல்லது யார் குறிக்கப்பட்டு இருக்கின்றாரோ அதுதான் இந்த தத்துங்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்று புரிந்து கொள்வாயாக. அதனால் இங்கே சகுணம் நிர்குணம் ரெண்டும் சேர்ந்து சொல்லப்படுது. சகுணமாக நிர்குணமாக ரெண்டையும் சேர்த்து இங்கே தத்துங்கிற பதார்த்தமாக இருக்கின்றது. எப்படி ஜீவன்னு நம்ம பார்க்கிற பொழுது சகுணம் நிர்குணம்னா இந்த உடம்பு அனாத்மா ஆத்மா ரெண்டையும் சேர்த்து நான் நினைக்கிறோம். அதற்கு பிறகு அதில் எது சத்தியம் எது மித்யா அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஆராய்ச்சி. ஆனால் நான்கிற பொழுது உடம்பு வரைக்கும் இந்த உடல் மனசு புத்தி பிராணன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆத்மா இதெல்லாம் சேர்ந்து நான். அதற்கப்புறம் இதில் எது உண்மையானது எது பொய்யானது எதை சார்ந்து இருக்கின்றது, இதில் ரெண்டுமே உண்மையா, ஆத்மா அனாத்மா ரெண்டுமே உண்மையா, இல்லை ஒன்று தான் உண்மையா, ஒன்று உண்மைனா எந்த ஒன்று உண்மை, அப்புறம் ஒன்று சார்ந்து இருக்கிறதுனா எதை சார்ந்து இருக்கின்றது என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதனால் அப்படி ஆராய்ச்சி பண்ணி ஆத்மா சத்தியம் அதுதான் மெய்ப்பொருள், அதை சார்ந்து அதன் மேலே கல்பிதமாக இந்த உபாதி உடலானது இருக்கின்றது. அதே மாதிரி ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது இது எல்லாம் சேர்ந்தவர் தான். சகுணமாக நிர்குணமாக எல்லா விதமான அம்சங்களையும் கொண்டவர் தான் அவர். அதற்கு பிறகு இதில் எது அவருடைய யதார்த்த ஸ்வரூபம் எது தற்காலிகமானது என்பது அப்புறம் பிறகு ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. ஏன்னா இங்கே லட்சணம்னு எடுத்துக்கொள்கிற பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து தான் எடுத்துக்கொள்ளணும். அதனால் நிறைய பேர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வெறும் நிர்குண பிரம்மம்னா நாங்கள் யோக மார்க்கத்துக்கு போயிட்டால் சகுணமாக இறைவனெல்லாம் வணங்க மாட்டோம் வழிபட மாட்டோம் அப்படி இருக்குல்ல. ஆன்மீக அமைப்பு தான், நாஸ்திகன் எதுவுமே இல்லைங்கிறான். ஆனால் இந்த ஆஸ்திகர்கள்லேயே நிறைய குருமார்கள் இந்த சகுணமாக வணங்கிறது தேவையில்லை, கடவுளுக்கு உருவம் வைக்கிறதெல்லாம் தேவையில்லை, அதனால் கோயிலில் எந்த விக்கிரகமும் வச்சுக்க வேண்டாம், எந்த விக்கிரகமும் இல்லாமல் ஒரு கோயில் பண்ணலாம்னா அப்புறம் எதுக்கு கோயில் பண்ணணும் எதுவும் இல்லாமல் பண்ணாங்க போய் என்ன பண்ண போகிறேன் அங்கே போய் இதெல்லாம் கேள்வி இருக்குது. அதனால் அறிவு திருக்கோயில்னா
அப்போ மற்றதெல்லாம் என்னது? காலகாலமாக இருக்கிறது, அனாதி காலமாக இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் ராஜராஜ சொல்கிறல நான் அறிவில்லாத திருக்கோயிலாக என்ன? அறிவு திருக்கோயில். அங்கே என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. காலியாக இருக்கிறதா அறிவான. அதனால் அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த உருவ வழிபாடெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நிர்குண நேராக சகுண பிரம்மம்லாம் வேண்டாம், நேராக நிர்குண பிரம்மத்துக்கு போயிடுவோம்னா யோகத்தில் குண்டலினியை கிளப்பி நிறைய யோகத்திலேயே இருப்போம். இந்த உருவ இதெல்லாம் தேவையில்லை, ஈஸ்வரம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரன்னா ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த சகுணத்தை விட்டுட்டு நிர்குணத்தை மட்டும் நீங்கள் நினைக்க முடியாது, சிந்திக்க முடியாது. சகுணம் சேர்ந்து தான் இருக்கிறார். அவரே நிர்குணம். அப்புறம் நிர்குணமாக யார் இருக்கிறாரோ அவர் தான் சகுணமாகவும் இருக்கிறார். இதை வேறேங்கிறது கிடையாது. நிர்குண பிரம்மம் வேறு, சகுண ஈஸ்வரன்கிறது வேறேங்கிறது இல்லை. அவரே தான் நிர்குண பிரம்மம் தான் அதனுடைய மாயா சக்தியினால் சகுண ஈஸ்வரனாக விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பேதம்ங்கிறது வேதங்களில் இல்லை, நம்ம புராண இதிகாசங்கள்லேயும் இல்லை, அடியார்கள் பாடின பாடல்கள்லேயும் இல்லை. ரெண்டையும் சேர்த்து தான் பாடியிருக்கிறார்கள். எங்கே பாடுற பொழுது பக்தியில் பாடினாலும் சகுனமாக பாடினாலும் அவர் ரெண்டையும் சேர்த்து தான் உருவாய் அருவாய்னா, உளதாய் இளதாய் சொல்கிறது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினா, ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னு. அவருக்கு வாஸ்தவமாக ஒரு உருவம் இல்லை, ஒரு நாமம் இல்லைன்னா நிர்குணமாக இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம சஹஸ்ரநாமம் வச்சுருக்குறோம். நிர்குணமாக இருக்கிற அவருக்கு தான், உருவம் இல்லாத அவருக்கு தான், பேர் இல்லாத அவருக்கு தான் 1000 நாமம். அவருக்கு அப்படித்தான், அப்போ தான் பொருந்தும். அவருக்குன்னு ஒரு பேர் இருந்தால் அப்புறம் நீங்கள் 1000 நாமம் சொல்ல முடியாது, அந்த ஒரு நாமத்தை தான் சொல்ல முடியும். எந்த நாமமும் இல்லைன்னா தான் எந்த நாமத்தின வேணாலும் அதை குறிப்பிட முடியும், சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். நல்லா ஆச்சரிய தெளிவாக தத்துங்கிறதுக்கு சகுணம் நிர்குணம் உபாதியோடு சேர்ந்தது, உபாதி இல்லாமல் இருக்கிறது, அவ்வளோதான். உபாதியோடு சேர்ந்து இருக்கிற பொழுது சகுணம் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார், உபாதி இல்லைன்னா நிர்குண பிரம்மமாக இருக்கின்றார். அதில் முதல்ல ஆத்மாவை பற்றி சொல்கிற பொழுதும் ஆத்மா இருக்குது, அது உடம்போடு சேர்ந்து இருக்கிற பொழுது ஜீவனாக இருக்குது. சேராமல் இருந்தேன்னா சச்சிதானந்த ஆத்மாவாக மாத்திரம் இருக்கிறது. அதனால் அது வேற இது வேறேங்கிறது இல்லை, அதுவே அதனுடைய மாயையினால் ஈஸ்வரனாக இருக்கின்றார். அவரே அவருடைய மாயையினால் ஜீவனாகவும் இருக்கிறார். அதனால் அடுத்த லெவலில் தான் ஈஸ்வரனாக இருக்கிற பொழுது சத்துவ பிரதானங்கிறதுனால தான் பிரம்மங்கிறத மறக்காமல் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறார். கொஞ்சம் தமோ குணம் இருக்கிற பொழுது, மலின சத்துவமாக இருக்கிற பொழுது அது ஜீவனாக இருக்கிறார். அப்படி ஜீவனாக இருக்கிற பொழுது தன்னுடைய சொரூபத்தை மறந்துட்டு அது இருக்கின்றது. அதில் நம்ம தத்துவ போதத்தில் எப்படி ஈஸ்வர உபாதி என்ன, ஜீவ உபாதி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவன், மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரன். மாயைன்னு சொல்கிற பொழுது சுத்த சத்துவம், அவித்யான்னு சொல்கிற பொழுது மலின சத்துவம், தமோகுணம் ரஜோகுணம் மேலோங்கிய நிலை. அதனால் இப்படி ஈஸ்வரன் அந்த பிரம்மமானது சர்வஜத்துவம் பரேஷத்துவம் சம்பூர்ண சக்திதா இதெல்லாம் உடையதாக எந்த ஒரு பரம்பொருள் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதுவே பிரம்மம் என்று நிச்சயித்துக்கொள். அப்போ பிரம்மங்கிறது இது அனைத்தையும் தன்னிடத்தை கொண்டது, இந்த லட்சணங்களை இந்த ஸ்வரூபத்தை கொண்டது. அடுத்த ஸ்லோகம் 32. யஜ்ஞானாத் சர்வ விஜ்ஞானம் ஸ்ருதிசு பிரதிபாதிதம் மிருதாத் யநேக திருஷ்டாந்தைः தத் பிரம்மேத்யவதாரய. யஜ்ஞானாத் சர்வ விஜ்ஞானம் ஸ்ருதிஷு பிரதிபாதிதம் மிருதாத் யநேக திருஷ்டாந்தைः தத் பிரம்மேத்யவதாரய. 31வது சென்ற ஸ்லோகத்தில் சர்வஜத்துவங்கிறது சொல்லப்பட்டது. சர்வஜத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்தையும் சிருஷ்டி பண்ணவர், அனைத்தையும் அறிந்தவர்.
அப்போ உலகத்திற்கு நிமித்த காரணமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது வருகின்றது. அல்ல, நிமித்த காரணம் போன பாடலில் சொல்லப்பட்டது. நிமித்த காரணம்ங்கிறது காரணம், ஒரு பொருள் உண்டாகணும்னா 2 காரணம் வேணுங்கிறத பார்த்துருக்குறோம். ஒன்று நிமித்த காரணம், இன்னொன்று உபாதான காரணம். நிமித்த காரணம் அதை படைத்தவர், அதை படைக்கின்ற ஆற்றல், படைக்கின்ற அறிவு இருக்கிறது நிமித்த காரணம். அதான் படைக்க முடியும். ஒரு பானை அல்லது ஒரு நகை என்று செய்யப்படுதுனாக்கா அந்த பானையை செய்தவன், பானைன்னு ஒன்று வரணும்னா மண்ணுங்கிற ஒரு உபாதான காரணம் இருக்கணும், ஒரு மூலப்பொருள் இருக்கணும். ஒரு மண் தானாக பானையாகாது, அது ஜடம். இப்போ மண்ணை பானையாக மாற்றுகின்ற அறிவுடைய ஒரு சேத்தனமான ஒரு ஜீவன் இருக்கணும். அவன் தான் அதை பண்ணுறான், அவன் நிமித்த காரணம். அதனால் அந்த குயவன் அப்படிங்கிறவன் மண்ணை பானையாக்குறதுக்கு நிமித்தமாக இருக்கின்றான், அறிவு பொருளாக இருக்கின்றான், சேத்தன ஜீவனாக அவன் இருக்கின்றான். மண் உபாதானமாக இருக்கின்றது, மூலப்பொருளாக இருக்கின்றது. அதே மாதிரி உலகத்திற்கு ஈஸ்வரன் முதல் பொருள்ங்கிற பொழுது நிமித்த காரணம், வாளறிவன், சர்வஜன், பரேசத்துவங்கிறது நிமித்த காரணங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் சிருஷ்டி பண்ணார். இப்போ சிருஷ்டி பண்ணுறதுக்கான எல்லா விதமான சாமர்த்தியமும் உடையவராக அவர் இருக்கிறார். அவர் சிருஷ்டி செய்தார். அப்போ உபாதான காரணம் எது கேள்வி வரும். நிமித்த காரணம் அவர். சரி, அப்படித்தான் பொதுவான கடவுள்னாக்க அவர் உலகத்தை படைத்தவர், நடத்தி கொண்டிருப்பவர், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாங்கிறதா சாமானியமான எல்லா மதங்களும் சொல்லுகின்ற ஒரு விஷயம். எல்லா மதங்களும், எல்லா துவைத்த மதங்களும் அதை மட்டும்தான் சொல்லுது. மதம் ஆன்மீகங்கிற பொழுதே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்னா அவர் எங்கேயோ இருக்கின்றார். அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா உலகத்தை சிருஷ்டி பண்ணார். ஒருத்தர் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னா வேறு ஒரு லோகத்தில் இருந்தார்னு சொல்லணும்ல. அப்போ அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறது, அந்த லோகத்தை யார் சிருஷ்டி பண்ணது? அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு லோகத்தில் இருந்தாருன்னா அதை யார் சிருஷ்டி பண்ணது? அதை எப்போ சிருஷ்டி பண்ணார்? அதை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தாருன்னா. அதனால் பூலோகத்தை விட்டு வேறு என்ன லோகம் இருக்குன்னா நம்ம தான் நிறைய லோகங்கள் சொல்கிறான். மற்ற மதங்கள் என்ன சொல்லுது? சொர்க்கம் இருக்குது, பரலோகம் இருக்குது, இன்னொன்று நரகலோகம் இருக்குன்னா. அப்போ அவர் பூலோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி சொர்க்கலோகத்தில் இருந்தாருன்னா, சொர்க்கலோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாருன்னா அங்கே அதுக்கு மிச்சம் இருக்கிறது ஒரு இன்னொன்று தான், நரகலோகம்தான். இப்போ நரகலோகத்தில் இருந்து சொர்க்கலோகத்தை சிருஷ்டி பண்ணாரான்னா, நரகலோகத்தில் இருக்கிற ஆள் சொர்க்கலோகத்தை சிருஷ்டி பண்ண முடியுமா? கேள்வி வருது இல்லை? அப்போ அந்த நரகலோகத்தை யார் சிருஷ்டி பண்ணது? எங்கேருந்து சிருஷ்டி பண்ணார்? அதனால் அது ஒரு சிக்கலான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இருக்கிறார், ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறார், படைத்தார், நடத்தி கொண்டு இருக்கிறார்னா. இப்போ அத்வைத்தம் தெளிவாக சொல்லுது. அதுக்கான உபாதான காரணம் அப்படிங்கிறது எதுங்கிறது அந்த கேள்விக்கு துவைத்த மதங்களில் பதில் இல்லை. அல்லது அதுவே சத்தியம்னா, இந்த பிரகிருதி பிரகிருதி புருஷன்னு சொல்கிற பொழுது பிரகிருத்தியும் சத்தியம்னு சாங்கிய முதலான மதங்கள் சொல்லுகின்றன. இந்த எப்படி புருஷன் சேத்தனன் அவன் சாஸ்வதமாக சத்தியமாக இருக்கிறானோ அதே மாதிரி மாயைங்கிற பிரகிருதி அது தனியானது, ஜடமானது, அதே சமயம் அதுவும் சத்தியமாக இருக்குது. அது படைக்கப்பட்டதில்லை. எப்படி ஈஸ்வரன் படைக்கப்பட்டவராக இல்லை, அவர் என்றைக்கும் இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பிரகிருத்தியும் சாஸ்வதமாக என்றைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு துவைத்த மதங்கள், நம்ம பாரதிய மதங்கள் அதற்கான விளக்கம் சொல்லுது. ஆனால் அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதில் நிறைய யுக்தி கோளாறுகள்லாம் இருக்குது. அதனால் வேதாந்தம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த உபாதான காரணம் என்பது அதுவும் ஈஸ்வரன் தான். நிமித்த காரணமாக மட்டும் அவர் இல்லை, உலகத்தை படைத்தவராக நடத்துபவராக மட்டும் அவர் இல்லை, உலகத்திற்கான மூலப்பொருளாகவும் அவரே இருக்கின்றார். அதனால் அவரிடமிருந்தே உலகத்தை படைத்தார், அல்லது அவரையே உலகமாக ஆக்கி கொண்டு இருக்கின்றார், விளங்கி கொண்டு இருக்கின்றார். அது எப்படி முடியும்? நம்ம கனவு தான். நம்ம ஒரு கனவு உலகத்தை படைத்து இருக்கிறோம் இருக்குன்னா அந்த கனவு உலகத்தை படைத்தது யார்? நம்ம மனசு தான். நம்ம மனசு தான் ஒரு கல்பிதமாக ஒரு உலகத்தை தோற்றுவித்திருக்கின்றது. இப்போ அந்த உலகத்துக்கான மூலப்பொருள் எங்கேருந்து எடுத்தது? அதுவும் மனசு தான். இப்போ அதில் உபாதானமாக இருக்கிறதும் மனசு தான். மனசு தான் அதோட விருத்தி தான் உலகமாக இருக்கின்றது. அதை சிருஷ்டி பண்ணதும் அதே மனசாக தான் இருக்கின்றது. அதுக்கப்புறம் அது லயமாகிறது அங்கேயே தான். அதனால் மனதிலிருந்து தோன்றி மனதிலே இருந்து மனதிலேயே அது லயமாகின்றது. ஆகவே அது மனதிற்கு வேறாக இல்லை. ஆகவே அது மித்தியானம்.
இல்லை மித்யாங்கிறதுக்கான காரணம் அதான். அது மனதிலிருந்து மனதினால் தோற்றுவிக்கப்பட்டதாக, மனதை ஆதாரமாக கொண்டதாக கனவு உலகம் இருக்கின்றது. பிறகு மனதிலேயே அது ஒடுங்கி விடுகிறது. அதனால் மனதிற்கு வேறாக ஒன்றும் இல்லை, மனது தான் இருக்கின்றது. அதே தான் இந்த நனவு உலகத்துக்கும். ஈஸ்வரன் அப்படி அவருடைய சங்கல்பத்தினால் உலகமாக ஆனார், உலகமாக விரிந்திருக்கிறார். அப்புறம் அது லயமாகிற பொழுது, சங்கல்பம் லயமாச்சுன்னா உலகம் அவரிடமே லயமாகி விடுகிறது. அதனால் அவருடைய சங்கல்பத்தினால் அவரிடமே தோன்றி அவரிடமே இருந்து அவரிடத்திலேயே அது லயமாகி விடுகின்றது. அதனால் உபாதான காரணங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். மண் பானை, பானைக்கு மண்ணானது உபாதான காரணம். அப்போ பானை அந்த மண்ணிலிருந்து மண் மேலேயே தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே லயமாகி விடுகின்றது. அதனால் என்ன இருக்குது? மண் தான் இருக்குது. அது மண் மாத்திரம்தான் இருக்குது. பானைங்கிறது மண்ணினுடைய ஒரு விகாரமாக, மண் மேலே தோன்றிய ஒரு தோற்றமாக ஆகி இருக்கின்றது. ஆனால் பானை ஜடம்ங்கிறதுனால அதுவே தானாக இன்னொரு தோற்றமாக ஆகாது. ஈஸ்வரன் சேத்தனங்கிறதுனால அவரையே உலகமாக தோன்றி கொண்டிருக்கின்றார். தானே தன்னிடத்திலேயே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அந்த உபாதானம் என்பதற்கு தான், உபாதான காரணமாகவும் அவரே இருக்கின்றார் என்பதற்கான நியாயத்தை தான் இந்த 32வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஸ்ருதி பிரமாணத்தோட, ஸ்ருதியில் இப்படி சொல்லி இருக்கிறது. நல்ல ஸ்ருதிசு பிரதிபாதித்தம், வேதங்களில் ஸ்ருதிகளில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. வேத வாக்கியங்களால் இவ்வாறு எது எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுவே பிரம்மம். தத் பிரம்ம இதி அவதாரைய, அதுவே பிரம்மம் என்று நிச்சயித்து கொள்வாயாக. எப்படி சொல்லியிருக்கு? நேரடியாக உபாதானம்னு சொல்லாமல் அதை சொல்லி இருக்கின்றது. எது ஞானாத் சர்வ விஞ்ஞானம், எதை அறிவதனால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ. முண்டகோபனிஷத்து அப்படித்தானே, கேள்வி அதானே? அதே தான், அதான் யுக்தி. உபாதானமாக இறைவனே இருக்கிறான்ங்கிறதுக்கான யுக்தி அதுதான். எதை அறிவதனால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ. எது ஞானாத், எந்த ஞானத்தினால், சர்வ விஞ்ஞானம் அனைத்தை பற்றிய, சர்வங்கிறது ஜகத்து தோன்றி இருக்கக்கூடிய அனைத்தும். இப்போ எந்த ஒரு காரணத்தை அறிவதினால் எல்லா காரியத்தையும் அறிந்ததாக ஆகுமோ அது பிரம்மம் என்று ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது ஸ்ருதிகளில் இவ்வாறு எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுவே பிரம்மம் என்று நிச்சயித்து கொள்வாயாக. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம மண்ணு பானை தான். அதனால் மிருதாதி அநேக திருஷ்டாந்தைகி, மண் முதலான பலவிதமான உதாகரணங்களால், அதில் மண்ணு பானை, தங்கம் நகை, அப்புறம் இரும்பிலிருந்து செய்யப்படக்கூடிய பலவிதமான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அது, அப்புறம் மரத்திலிருந்து செய்யக்கூடிய மரத்தாலான பொருட்கள், இப்படி பலவிதமான திருஷ்டாந்தங்களால் சொல்லப்பட்டிருக்கு. படமும் பொன்னும் போல், கேள்வி நுழைதத்தில் ஒரு பாட்டு. சரி, படமும் நூலும் போல், தத்துவ விளக்க படத்தில் 40வது பாட்டு. படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின், கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். நூலும் துணி, பட்டம்ங்கிறது நூல், துணி, அப்புறம் அதுக்கு நூல். இப்போ துணி இருக்குது, நூல் இருக்குது. துணி நூல் என்னது? காரண காரிய சம்பந்தம் இருக்குது. நூலுக்கு வேறாக துணிங்கிறது இல்லை, நூல் தான் துணியாக விளங்குகின்றது. அது நூலாக இருக்கிற பொழுது நூல், அது சேர்ந்து ஒரு அடுக்கி ஒரு வரிசையாக வைக்கிற பொழுது அது துணிங்கிறது வருது. அப்போ அதற்கு ஒரு தனியான ஒரு வடிவம், அதற்கு ஒரு பெயர், அதற்கு ஒரு பயன்பாடுங்கிறது வருகின்றது. அவ்வளோதான். நூலிலிருந்து துணியை தோற்றுவித்தல்னாக்கா அதிலிருந்து தனியாக பிரிச்செடுக்கிறதுங்கிறது இல்லை. நூலை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருதல் துணி. அப்புறம் துணியை இன்னொரு வடிவத்துக்கு கொண்டு வந்தால் அது ஆடைன்னு இருக்கின்றது. இப்போ ஆடைன்னு புதுசாக ஒரு பொருள் வந்ததானா, புதிதாக ஒரு பொருள் வரலை, துணினும் புதிதாக ஒரு பொருள் வரலை, இருக்கிறது நூல் தான். அப்போ காரண காரிய சம்பந்தம், காரணத்திலிருந்து காரியம் தோன்றினாலும் காரணம்தான் சத்தியம், காரியம் மித்யா. காரணம்தான் காரியமாக விளங்குகின்றது. காரணமாக இருக்கிற பொழுது ஒன்றாக இருக்கின்றது, காரியமாக ஆகின்ற பொழுது அநேகமாக விளங்குகின்றது. தங்கம் ஒன்று, அதிலிருந்து ஆயிரக்கணக்கான நகைகள். மண் ஒன்று, அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பானைகள். பனியும் பொன்னும் போல், கடமும் மண்ணும் போல்,
ஒன்றாம்னா ரெண்டும் ஒன்று தான். காரணம் காரியம்ங்கிறது ரெண்டும் வாஸ்தவமாக ஒன்று தான் இன்னொன்றாக வெளிப்படுகின்ற பொழுது அதற்கு காரியம்னு பேர். அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. அதனால் உலகங்கிறது இந்த சச்சிதானந்த பிரம்மம் அதனுடைய வெளிப்பாடு. அதனால் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் அவரே இருக்கின்றார். நிமித்த காரணமாக மட்டுமல்ல, உபாதான காரணமாகவும் அவரே இருக்கின்றார். அதனால் மிருதாதி அநேக திருஷ்டாந்தைகி, மண் முதலான பல திருஷ்டாந்தங்கள். அதனால் இது எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம்? காரணத்தை அறிவதால் காரியங்களை அறிந்ததாக ஆகும். அப்படி இருந்தால் தான் காரண காரிய சம்பந்தத்தில் தான் அப்படி சொல்ல முடியும். எல்லாவற்றிற்கும் காரணமாக எது இருக்கின்றதோ அதை அறிகின்ற பொழுது அது காரியங்களை அறிந்ததாக ஆகின்றது. தங்கத்தை பற்றிய அறிவு வந்தால் நகைகளை பற்றிய ஞானம், இதெல்லாம் ஒரே தங்கம் தான். இப்போ அங்கே கடையில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் நான் அறிய வேண்டும்னா அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஒரே தங்கம் தான். தங்கத்தை பற்றிய அறிவு இருக்கின்ற பொழுது அந்த நகைகளை பற்றிய அறிவு நமக்கு வந்து விடுகின்றது. அதிலிருந்து என்ன தெரியுது? உபாதான காரணம்னா இந்த உலகத்தை அறிவதற்கு, உலகம் முழுவதையும் அறியணும்னா உலகத்திற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அந்த பிரம்மத்தை அறிவதினால் ஒருவன் உலகம் முழுவதையும் அறிந்து கொள்ள முடியும்னா இந்த உலகம் முழுவதற்கும் உபாதானமாக, காரணமாக, மூலமாக இறைவன் இருக்கின்றார். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கியத்தை சொல்ல முடியும். உபனிஷத் இந்த வாக்கியத்தை சொல்லி இருக்குங்கிறதுனால, வேதம் இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லி இருக்குங்கிறதுனால இறைவன் உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறார் என்பது விளங்குகின்றது. அதான் யுக்தி. உபனிஷத்தை ஒரு யுக்தி பூர்வமாக சொல்லி இருக்கு. ஏன்னா அது நேராக சொல்ல முடியாதுங்கிறதுனால இப்படியெல்லாம் சொல்லுது. இந்த காரணத்தை எதை அறிந்ததனால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அது பிரம்மம் அப்படின்னாக்கா இந்த எல்லாம்ங்கிறது உலகம். இப்போ உலகத்தை அறியணும்னாக்கா உலகம் காரியம்ங்கிறது தெரிகின்றது. உலகத்தில் இருக்க அனைத்தையும் நான் அறிய வேண்டும் என்றால் இதற்கு காரணமாக எது இருக்கின்றது என்று ஆராய்ந்து அதை அறிந்து கொண்டால் நான் உலகத்தை அறிந்தவனாக ஆகின்றேன். அதனால் இந்த துணி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆராயறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரே ஒரு நூலை பிரித்து எடுத்துக்கொண்டு லேபில் வச்சு அது காட்டனா, பாலிஸ்டரா, இல்லை நைலானா, இல்லை வேறு ஏதோ மெட்டீரியலா, அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னா. அதனால் ஒரே ஒன்றை எடுத்து போய் ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்ச அதே தான் முழு காரியத்திலும் இருக்கும். அது மாதிரி இங்கே அனைத்தையும் உலகத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு என்னை நான் தெரிந்து கொண்டால் போதும். அதான் நான் யாருன்னு நம்மளை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்ட, அல்லது உலகத்திற்கு மூலம் எது, காரணம் எதுன்னு ஆராய்ந்து தெரிந்து கொண்ட அது முழு உலகத்தையும் அறிந்ததாக ஆகின்றது. ஏன்னா உலகம்ங்கிறது காரியம்ங்கிறது தெளிவு. அதிலிருந்து இந்த உலகத்திற்கு உபாதானமாகவும் இறைவனே இருக்கின்றார். அப்படி இருந்தால் தான் இந்த வாக்கியமானது உண்மையாக இருக்க முடியும். அதனால் உபனிஷத்து இந்த வாக்கியத்தை சொல்லி இருக்கிறதுனால இறைவன் தான் உலகத்திற்கு உபாதான காரணம்ங்கிறது தெளிவாகின்றது. அதனால் அந்த தத்து என்ற மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதத்துக்கு பொருள் என்னென்னா, அவர் நிமித்தமாக, உலகத்திற்கு நிமித்த காரணமாக எது இருக்கோ அது தத், அது ஈஸ்வரன். அப்புறம் உலகத்திற்கு உபாதான காரணமாக எவர் இருக்கின்றாரோ அவர் ஈஸ்வரன். இதில் ஒரு கேள்வி வரலாம். அப்போ முன்னாடி சர்வஜ்ஞன்கிறது வந்ததே, சர்வஜ்ஞன்னு சொல்கிற பொழுது அவர் நகைக்கடையில் இருக்கக்கூடிய எல்லா நகையையும் அறிந்தவர்னா யார்? அந்த நகையை செய்தவர் எல்லா நகைகளை பற்றியும் அறிந்தவர்னா அவருக்கு ரெண்டு தெரியும். ஒன்று, அந்த நகைகளுக்கெல்லாம் மூலமான தங்கம் என்ன, மூலம் தங்கம்காரதான் தெரியும். அப்புறம் அந்த தங்கத்தை எப்படியெல்லாம் அதை நகையாக பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என்னல்ல, அந்த தங்கத்தை எப்படி நகையாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த கலையையும் அறிந்தவர். நமக்கு என்ன தெரியும்? நகைக்கடையில் போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் தங்கம்ங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய அதிலிருந்து நகைகளை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் ஒரு ஆத்ம இந்த வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைகிறவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்னா,
இவர் மூலமான காரணமான பிரம்மம் தான் அனைத்துங்கிறத மட்டும்தான் தெரிய முடியும். அந்த காரணத்திலிருந்து வந்த காரியங்களை பற்றிய முழுமையான அறிவு ஆத்ம ஞானிக்கும் வராது. அது ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அஞ்ஞானிக்கு என்னது? காரணமும் தெரியாது, காரியமும் தெரியாது. ஞானிக்கு காரணம் தெரியும், காரியத்தை பற்றி முழுமையான அறிவு, அதுவும் யோக சாதனைகள்லாம் பண்ணால் தெரிந்து கொள்ள முடியும்னு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா அது மித்யா, அது தெரிஞ்சு முடிகிறதுக்குள்ளே அது மாறி போயிடும். ஆனால் ஈஸ்வரனுக்கு காரணத்தை பற்றியும் தெரியும், காரியத்தை பற்றியும் தெரியும். அதனால் சர்வ வித்து சர்வஜன் ரெண்டு லட்சணம் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கும். சர்வ வித்து சர்வஜன். அப்போ அனைத்தினுடைய காரணத்தை அறிந்தவர், காரியங்களையும் அறிந்தவர். ஒருவன் ஆத்ம ஞானி ஆகிற பொழுது காரணத்தை பற்றிய ஞானம் வருது, அதுவே எல்லாமாகவும் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்ட பிறகு, காரியம் மித்யா தோற்றம்னு புரிந்து கொண்ட பிறகு அதை புரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதையே புரிஞ்சு கொள்ளணும், அதான் மித்யா தோற்றமாக இருக்குது, அப்புறம் அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு மேலே அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமானது போய் விடுகிறது. ஈஸ்வரன் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு நடத்தணுங்கிற தலையெழுத்து இருக்குது. அதனால் அவருக்கு அதை நடத்தி ஆகணும். அதனால் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதெல்லாம் மறக்காமல் வச்சுருக்கணும். அந்த டேட்டா பேஸெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணணும். யமதர்மராஜா அவர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆத்ம ஞானிக்கு அது மித்தியான்னு சொன்னதுக்கப்புறம் சத்தியம் மட்டும் ஆத்மா மட்டும் போதும் அப்படின்னா உலகத்தை பற்றிய சிந்தனையே இல்லை. உலகத்தை பற்றிய விதமான அக்கறையோ கவலையோ பார்வையோ ஆராய்ச்சியோ எதுவுமே தேவையில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தை புரிஞ்சுக்கணுன்னு தான் பார்க்குறோம். அது என்னதான் பார்த்தாலும் நம்மளால் உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உண்மையிலேயே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உலகத்திற்கு மூலம் என்ன என்பது தான். அதை புரிந்து கொள்ள முடியும். உலகத்திற்கு மூலம் என்னன்னு புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் உலகத்தை பற்றிய கவலை நமக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் ஒன்றுமே புரியலை உலகத்திலேனா. அதனால் வெறும் உலகத்தை மட்டும் பார்த்தாக்க அது புரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. புரிந்து கொண்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே அது மாறி போயிடும். அறிவியல் ஆராய்ச்சியே அதானே, ஆராய்ச்சி பண்ணி முடிகிறதுக்குள்ளே அடுத்து அது உலகத்தோட போக்கு வேறு மாதிரி போய் விடுகிறது. வானிலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சொல்கிறான்ல, நாளைக்கு மழை பெய்யும், இந்த இப்படியெல்லாம் இருக்குது, மேகமூட்டங்கள் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால சேட்டிலைட் படங்கள்லாம் வச்சு இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகி இருக்குது, அதனால் நாளைக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பு உண்டுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அது அடுத்து என்னவா மாறுங்கிறது தெரியாது. அது இன்னும் பலமாகலாம் அல்லது வலுவிழக்கலாம், இல்லை திசை மாதிரி வேறு எங்கேயாவது போயிடலாம். இங்கே மழை பெய்யும்னு சொல்லுவோம், அது அங்கே போய் ஒரிசாவில் போய் பெய்யும். ஒரிசாவில் பெய்யுமா, அது இங்கே பெய்யும். அதனால் அது சொல்ல முடியாது. இப்போ என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்கிறதுக்குள்ளே அது மாறி போயிடும். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைப்பட்டாக்கா கவலை மட்டும்தான் இருக்கும், விஷயம் நமக்கு ஒன்றும் வராது, ஒன்றும் தெரியாது. அதனால் இங்கே ஞானி என்ன பண்ணுறாருன்னா, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அது பிரம்மம் என்று அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். அதனால் அப்படி காரணமாக இறைவன் இருக்கிறாருங்கிறது இங்கே விஷயம். அதனால் தத்துங்கிறதோட லட்சணம் அது காரணம், உபாதான காரணமாக இருக்கின்றது. அதனால் சேர்த்து சொன்னாக்கா அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரன். இந்த ஜெகத்திற்கு அபின்ன நிமித்த உபாதான காரணமாக எது இருக்கின்றதோ அது பிரம்மம். அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்னது? நிமித்த காரணமும் அவர் தான், உபாதான காரணமும் அவர் தான். அது வேறு வேறானது அல்ல. பின்னம்னா வேறு வேறானது. பானையில் உபாதான காரணம் வேறு, நிமித்த காரணம் வேறு. அப்போ பின்ன நிமித்த உபாதான காரணம் பானைக்கு இருக்குது. மண்ணுங்கிறது தனியாக இருக்குது, குயவன் தனியாக இருக்கிறான். அதனால் அது பின்ன நிமித்த உபாதான காரணம், வேறு வேறானது. இங்கே நமக்கு இன்னொரு உதாரணம், சிலந்தி பூச்சி, 8 கால் பூச்சி, அது பண்ணுகின்ற வலை. அப்போ அந்த வலைக்கு நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்னென்ன? அதே ரெண்டு அதுதான். அதனால் அபின்ன நிமித்த உபாதான காரணம். நம்ம தோற்றுவிக்கின்ற கனவுக்கு யார்? நம்ம தான், மனசு தான். நிமித்த காரணமும் மனசு தான், உபாதான காரணமும் மனசு தான். அப்போ அபின்ன நிமித்த உபாதான காரணம் மனது. அதே மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறவர் ஈஸ்வரன். அப்படி எது இருக்கின்றதோ அதான் ஈஸ்வரன் தான். அதனால் ஈஸ்வரன் இதை பண்ணுறாருங்கிறது இல்லை, இதை யார் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ அவர் ஈஸ்வரன். அதனால் ஈஸ்வரன் நம்ம ஒரு ஆளை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படித்தான் நிறைய பேர் சொல்கிறான், மதம்னா அது இப்படி தான் இருக்கணும்னு கடவுளுக்கு வரையறை கொடுத்துட்டு அப்புறம் அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னா,
இதெல்லாம் யார் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ அவர் ஈஸ்வரன். அவருக்கு நீ ஈஸ்வரன் பேர் வைக்கலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அல்லாஹ், யெகோவா என பல மதத்தினர் பலவாக கூறும்னா நீ பேர் இப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். சாஸ்திரம் சொல்கிறது இதற்கு காரணமாக எது இருக்கோ அது பரம்பொருள், அது பிரம்மம் என்று அது என்று நிச்சயித்துக்கொள் என்று தீர்மானித்து கொள்வாயாக. அடுத்த பாடல் 33. யதானந்த்யம் பிரதிஜ்ஞாய ஸ்ருதிஸ்தத்சித்தயே ஜகௌ தத்காரியத்வம் பிரபஞ்சஸ்ய தத் பிரம்மேத்யவதாரய. யதானந்த்யம் பிரதிஜ்ஞாய ஸ்ருதிஸ்தத்சித்தயே ஜகௌ தத்காரியத்வம் பிரபஞ்சஸ்ய தத் பிரம்மேத்யவதாரய. சரி, இதை நான் தெரிந்து கொள்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த பிரம்மம் அவர் அமித்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார், நிமித்த காரணமாக இருக்கிறார், உபாதான காரணமாக இருக்கிறார்னா அவர் அப்படி இருக்கிறார், இருந்துட்டு போகிறார். அதனால் எனக்கு என்னென்ன, ஈஸ்வரன் எப்படி இருந்தால் எனக்கு என்னென்ன, என்னுடைய பிரச்சனை அதனால் தீருமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு தான் சொல்கிறார், இந்த ஞானத்தினால சம்சார நிவர்த்தியானது ஏற்படும் என்பதற்கு விளக்கம்தான் இந்த பாடல். அதனால் இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்னு, தெரிந்து கொள்வதற்கு உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் வேதாந்தத்தை படிக்கணும்னா கேள்வி இருக்குல்ல. ஏன் பகவத்கீதையை படிக்கணும், உபனிஷத் படிக்கணும், படிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கே, வேதாந்தம் சோறு போடுமான்னா நீங்கள் வேதாந்தம் சோறு போடுமா அப்படிங்கிறலாம் கேள்வியெல்லாம் வருது. இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருது. காலேஜிலெல்லாம் கூட ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்கான் ஃபிலாசபின்னு. வேறு எதுலேயுமே சேரதுக்கு சீட்டு கிடைக்கலனாக்கா கடைசியில் அங்கே போய் சேருவான். ஏதோ ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்னாக்கா, வேறு எதுவும் இன்ஜினியரிங் கிடைக்கல, டாக்டருக்கு கிடைக்கலன்னா சரி ஒரு டிகிரியை பண்ணலாம், அதில் போய் இதை படின்னு அப்படி படித்த ஒன்றும் இல்லை. அப்போ தெரிந்து கொள்றதுனால என்ன பிரயோஜனம்னா, அதனால் ஒரு சாமி பிரம்ம வித்யானந்த சாமி சொல்லுவார், பொண்ணு பார்க்க போனான்னா அவர் யாருன்னா அவர் பிரம்ம வித்துனா, ஐயோ பாவம் பிரம்ம வித்தான்னா, அதனால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டான்னு. வேறு என்ன வச்சுருக்காரு, ஒன்றும் இல்லைன்னா அவர் பிரம்ம வித்து, அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவர்கிட்ட கிடையாதுன்னு. ஐயோ பாவம் அவர் பிரம்ம வித்தான், வேறு ஒன்றும் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி. அதனால் அது தெரிந்து கொள்றதுனால என்ன லௌகிக்கமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா, லௌகிக்கமாக ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் பிரயோஜனம் இருக்குன்னா அதுக்கு தான் இந்த விளக்கம் வருது. அந்த பிரம்மத்தினுடைய எல்லையற்ற தன்மையானது சொல்லப்படுகின்றது. அப்போ சர்வ காரணத்துவம் அப்படின்னு வர்ற பொழுது எல்லா காரியங்களுள்ளும் அவர் இருக்கிறார்னு சர்வ காரணத்துவம் என்று வருகின்ற பொழுது அதற்கு வரையறை அற்ற தன்மை வருகின்றது. அப்போ நான் முதல்ல தொம்பதை விசாரம் பண்ணமே, தொம் அப்படின்னு பார்த்து ஒரு சச்சிதானந்த ஆத்மா, அதுதான் நான்னு தீர்மானம் பண்ண. இங்கே என்னது சர்வ காரணத்துவம், அது சச்சிதானந்தம் அப்படின்னு வர்ற பொழுது இந்த எனக்குள்ள நான் எந்த சச்சிதானந்தத்தை பார்த்தனோ அந்த சச்சிதானந்தம் வாஸ்தவமாக ஈஸ்வரன்னா. ஏன்னா அவர் தான் சர்வ காரணனாக இருக்கிறார். இந்த உடம்பு ஒரு காலத்தில் தோன்றியது, மறைகின்றது, அது தெரியும். அது சாப்பாட்டினால உன் அன்னத்திலிருந்து தோன்றியது, அன்னாத் பவந்தி பூதானின், அன்னத்திலிருந்து உயிர்கள் தோன்றின, இருக்கின்றன, அழிந்து போகின்றன. உடம்புக்கு அன்னம் காரணம்னு தெரிகின்றது. உடம்புக்கு வேறானது ஆத்மானா அதற்கு காரணம் என்ன, அது எங்கிருந்து வந்தது, அதனுடைய தன்மை என்ன? உடம்புக்குள்ளே சச்சிதானந்தம்னு இருக்குது, அது புரிந்து கொள்ள உடம்புக்கு துவம்பதத்தை மட்டும் விசாரம் பண்ணாக்க உடம்புக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்குது. ஆனால் அதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? உடம்பு அழிகிற போது அதுவும் அழிந்து விடுமா? உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது மாறாமல் இருக்கலாம், உடம்புக்கு வேறாக இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் அது பிறப்பு இறப்பு இல்லாததுன்னா அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு தான் தத்பத விசாரம் நமக்கு உதவியாக இருக்குது. எது தத்தாக இருக்கோ அந்த தத்து
சர்வ காரணத்துவமுடையதாக இருக்கின்றது. இப்போ எல்லா சரீரத்துள்ளும் அதுதான் ஆத்மாவாக இருக்கின்றது, காரணமாக ஆத்மாவாக மூலமாக இருக்கின்றது. அதனால என்னாச்சு, நான் ஆத்மா, நான் முடிவில்லாத ஆத்மா, எல்லையற்ற ஆத்மா, கால தேச வரையறை இல்லாத ஆத்மா. முதல்ல உடம்புக்கு வேறான ஒரு ஆத்மா, அவ்வளோதான். இப்போ என்னது, எல்லா உடல்களுள்ளும் எல்லா நாமரூபங்களுள்ளும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா நான். அது ஒன்று தான். ஏன்னா உடம்பு அது ஜீவன், இது ஜீவன் தான். இதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, இந்த உடம்புக்கு வேறு ஆத்மா இருக்குது, அந்த உடம்புக்கு வேறு ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது வரலாம். நிறைய துவைத்த மதங்கள் அப்படி தான் சொல்லுது. உடம்பே ஆத்மானு சொல்கிறது ஒன்று, உடம்புக்கு வேறு ஆத்மா இருக்குது, ஆனால் ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா தனித்தனியாக இருக்குது. நானாத்மாவாதம். ஒவ்வொரு உடம்புலையும் தனித்தனியாக ஆத்மா இருக்குது. அது உடம்புல இருந்து அது செய்த புண்ணிய பாப பலன்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது என்று அப்படி பல மதங்கள் சொல்லுகின்றன. இல்லை, ஒரே ஆத்மா தான் ஈஸ்வரன்கிறது. ஈஸ்வரன் தான் ஆத்மாவா காரணமாக எல்லா உடல்களுள்ளும் எல்லா நாமரூபங்களுள்ளும் இருக்கின்றார். அந்த அத்வைத்தம்ங்கிறது வரும், அத்வைத்த சித்திங்கிறது வருது. அப்போ தான் மோட்சங்கிறது சாத்தியம். இல்லைன்னா துவைத்தம் எங்கே இருக்கோ, இங்கே ஒரு ஆத்மா இருக்குது, அங்கே ஒரு ஆத்மா இருக்குது, இந்த ஆத்மாலாம் சின்ன ஆத்மாவாக இருக்குது, அப்புறம் இதெல்லாம் பசுவாக இருக்குது, அப்புறம் பத்திங்கிற அவர் மேலானவராக இருக்கிறார், அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது அங்கேயும் துவைத்தம் வருது. அவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், நான் அவர் மேலே பராபக்தி பண்ணணும், பண்ணி அவர் இருக்க லோகத்துக்கு போகணும். அப்புறம் சாலோகம் சாமீபம் அதெல்லாம் இருக்குண்ணா. ஆனால் எப்படியா இருந்தாலும் அது விசிஷ்டாத்வைதம் கூட பரவாயில்ல. துவைதத்தில் என்னென்னா ஒன்றாகவே முடியாதுண்ணா. என்றைக்கும் தனித்தனியாக தான் இருந்தாகணும். வைகுண்டத்துக்கு போனாலும் அவர் தனி தான், இவர் தனி தான், தனித்தனியாக தான் இருப்பார் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வ வியாபகத்துவங்கிறது அங்கே கேள்விக்குறி ஆகின்றது. அதனால் இங்கே இந்த உபாதான காரணம் என்பதை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு வேறாக ஒன்றும் இல்லை என்ற புரிதல். ஈஸ்வரனுக்கு வேறாக ஒன்றும் இல்லைன்னா உலகத்தில் ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவும் இல்லை, நானும் இல்லைன்னா நானும் உலகமும் ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை. அல்லது ஈஸ்வரன் தான் இருக்கிறார், நானும் உலகமும் இல்லை அப்படி சொல்லணும். நானும் உலகமும் ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லைன்னு சொல்லணும். அல்லது ஈஸ்வரன் தான் இருக்கிறார், நானும் உலகமும் இல்லைன்னு சொல்லணும். அப்போ நானும் உலகமும் இல்லைன்னா அகங்காரமாக இது வரைக்கும் இது இந்த நாமரூபமாக தோற்றமாக அகங்காரமாக ஜீவன் ஜீவன் நான் 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 எதை நான் நினைத்து கொண்டிருந்தேனோ அது உண்மை இல்லை. அதே மாதிரி உலகம் என்று அது பல ஏற்றத்தாழ்வுகளோட உலகமாக எதை பார்த்து கொண்டு இருக்கிறனோ அது எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு திருஷ்டி. நகை பார்த்தா நகை எதுவும் உண்மை இல்லை, நகை இல்லை, தங்கம் தான் இருக்கிறதுன்னா அப்படி சொல்லலாம். அல்லது தங்கம் தான் நகையாக இருக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். நகை எதுவும் உண்மை இல்லை, நகைன்னு எதுவும் இல்லை, தங்கம் தான் இருக்கிறது. அல்லது தங்கமே நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றதுன்னா. அதனால் ஈஸ்வரன் தான் ஜீவனாகவும் உலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அல்லது ஈஸ்வரன் தான் இருக்கிறார், ஜீவனும் உலகமும் இல்லை. இரண்டும் ஒரே கருத்து தான். புரிந்து கொள்வது ரெண்டு கோணத்தில் பார்த்தா ரெண்டு விதமாக சொல்லலாம். அதனால் இந்த உபாதான காரணம் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டே சம்சார நிவர்த்தியானது வருகின்றது, துவைத்த நிவர்த்தியானது வருகின்றது. அதனால் சம்சார நிவர்த்தியானது வருகின்றது. அதுதான் இந்த பாட்டில் தெளிவுபடுத்துகிறார். 33வது பாட்டில் யதானந்தியம் பிரதிஜாய ஸ்ருதி தத் சித்தயே ஜகௌ தத் காரியத்துவம் பிரபஞ்சஸ்ய தத் பிரம்ம இதி அவதாரய. எது ஆனந்தியம், ஆனந்தியம்ங்கிறது எல்லை, அனந்தம்ங்கிறதுலேருந்து வந்த வார்த்தை. அனந்தத்தன்மை ஆனந்தியம். அனந்தம்னா எல்லையற்ற தன்மை, வரையறையற்ற தன்மை, கால தேச வஸ்து வரையறை இல்லாத முடிவில்லாத தன்மை. முடிவில்லாத தன்மை எதற்கு இருக்கும்? காரியங்களுக்குள்ள காரணத்துக்கு இருக்கும். தங்கம் நகைன்னு எடுத்தாக்கா இந்த நகை வேறு, அந்த நகை வேறு, இதோட வடிவம் வேறையாக இருக்குது, அதோட வடிவம் வேறையாக இருக்குது, இதனுடைய பயன்பாடு வேறையாக இருக்குது, இது அதுவல்ல, அது இதுவல்ல. ரெண்டு நகை இருந்தாக்கா கையில் போடுற மோதிரம் இருக்குது, வளையல் இருக்குண்ணா, வளையல் மோதிரமாகாது, மோதிரம் வளையலாகாது, மாற்றி போட முடியாது. அப்போ அதில் வரையறைங்கிறது இருக்குது. ஆனால் தங்கம்னு எடுத்துக்கொண்டா அங்கே வரையறை இல்லை, அதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான். அந்த தங்கம் மோதிரமாகவும் ஆகும், வளையலாகவும் ஆகும். ஆனால் வளையல் மோதிரம் ஆகாது, மோதிரம் வளையல் ஆகாது.
அதனால் தங்கத்துக்கு வரையறையற்ற தன்மை, காரணத்துக்கு வரையறையற்ற தன்மைங்கிறது இருக்கின்றது. அதான் அனந்தம். அந்த அனந்த தன்மை ஆனந்தியம். ஆனந்தியம்ங்கிறது அனந்த தன்மையை உடைமை, அது ஆனந்தியம். உபாதான காரணமாக இருந்தால் தான் அது சாத்தியம். உபாதான காரணமாக ஈஸ்வரனை சொல்லலைன்னா ஈஸ்வரனுக்கு அனந்தத்தன்மைங்கிறது சொல்ல முடியாது. அனந்தத்தன்மை, எல்லையற்ற தன்மை சொல்ல முடியலன்னா பரிச்சின்னத்துவங்கிறது வரும். ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற, உலகம் வேற அப்படிங்கிற பரிச்சின்னத்துவம்னா அங்கே பூர்ணத்துவம் இல்லாமல் போயிடுது. எங்கே பரிச்சின்னத்துவம் சொல்கிறோமோ அங்கே பூர்ணத்துவம் இல்லாமல் போயிடுது. பூர்ணத்துவம் இல்லைன்னா சர்வஜத்துவம், சர்வசக்தி மத்துவம்லாம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இல்லைன்னா சர்வேஸ்வரத்துவம் இல்லைன்னா அவர் ஈஸ்வரனே இல்லை. அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஆளாயிருவார். அவ்வளோதான். நம்மளை மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவர் இருக்கிறவராக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு கம்பெனியில் தொழிலாளி இருக்கிறார், மேனேஜர் இருக்கிறாருன்னா அவரும் சம்பளம் வாங்குறவர் தான், இவரும் சம்பளம் வாங்குறவர் தான் அப்படின்னாக்க அவருக்கும் செய்கிற அந்த சீட்டில் அந்த பதவி பொறுப்பில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே ஒழிய அவரும் இவரை மாதிரி ஒரு வரையறைக்குட்பட்டவருங்கிறது வருது. அதனால் ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேறன்னு துவைத்தத்தை சொல்கிற பொழுது அங்கே ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய பூர்ணத்துவங்கிறது போய்விடுகின்றது. அதனால் கடவுள் வேற, அதுக்கு மேலே ஜீவன் வேறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சாத்தான் வேறேன்னா அது தனியாக வைத்திருக்கிறான். அது தனியானா யார் பவர்ஃபுல்ங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. யார் பல சமயங்களில் சாத்தான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறார், கடவுளோட அவரோ தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அதனால் அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு வரக்கூடிய தோஷமாக இருக்கும். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? உபாதான காரணம். உபாதான காரணம்னாக்கா அதற்கு வரையறை இல்லை. அதுதான் எல்லா நாம ரூபங்களுள்ளும் இருக்குது. எல்லையற்றதாக, காலத்தினால் வரையறுக்கப்படாததாக, தேசத்தினால் வரையறுக்கப்படாததாக, வஸ்துவினால் வரையறுக்கப்படாததாக அது இருக்கின்றது. அப்புறம் அது மட்டுமல்ல, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லைங்கிறதும் வருது. பரிச்சின்னத்துவம் புறப்படும். சஜாத்திய பரிச்சின்னத்துவம், தன்னை மாதிரியே இன்னொரு ஆள் இருக்கிறதுன்னா, ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார்னா அவர் அதே மாதிரி இன்னொரு ஈஸ்வரன் இருக்கலாமே, அப்படி 2-3 ஈஸ்வரன்னு வரலாம். அப்படி தான் இந்திரன் பயப்படுறான். நம்ம புராணத்தில் பார்த்தாக்கா ஒரு பெரிய ராஜசூய யாகம், அவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணாருனாக்கா அடுத்த ஈஸ்வர பதவி அவருக்கு கிடைக்கும்னா சாஸ்திரம் சொல்லுது. 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுறானோ அடுத்த இந்திரன் அவர் தான். அடுத்த இந்திரன் அவன் தான் சொன்னதுனால இந்திரன் என்ன பண்ணுறான், இவரை பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு ரம்பா, மேனகா, ஊர்வசி எல்லாரையும் அமுச்சு விட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் பண்ணி முடிச்சுட்டான்னா அவன் பதவிக்கு ஆபத்து. அவன் பதவி முடிஞ்சது அடுத்த ஆள் வந்துடுவார், அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போகணும். அதனால் பண்ண விடாமல் என்னெல்லாம் தடை பண்ணணுமோ அதை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி ஈஸ்வரனுக்கே ஒரு வரையறைங்கிறது இருக்குனாக்கா, ஈஸ்வரன் தனியாக உபாதான காரணமாக சொல்லாமல் ஈஸ்வரனை தனியாக சொன்னால் வரையறை வரும். அப்போ அது பல ஈஸ்வரர்கள்ங்கிறதும் பல ஜீவர்கள்ங்கிறதும் உலகம் அதற்கு அந்நியமானதுங்கிறதெல்லாம் வரும். அப்படி அது சரியானது அல்ல. ஈஸ்வரன் ஒருவர் தான். ஒருவராக இருந்தால் தான் அவர் ஈஸ்வரனாக இருக்க முடியும். அதனால் அனந்தியம்ங்கிறத உபாதான காரணங்கிறதுனால ஆனந்தியம், எல்லையற்ற தன்மைங்கிறது ஈஸ்வர ஸ்வரூபமாக, ஈஸ்வரனுக்கு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஸ்ருதி வேதமானது பிரதிஜை செய்துவிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு ஆனந்தியத்தன்மை, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு எல்லையற்ற தன்மையை சொல்லி இருக்கு என்று பிரதிஜை செய்துவிட்டு தத் சித்தையே, அதை சித்திப்பதற்காக, அதை தெளிவுபடுத்தி காட்டுவதற்காக பிரபஞ்சஸ்ய தத் காரியத்துவம், அதிலிருந்தே அதனாலேயே பிரபஞ்சமானது தோன்றி இருக்கின்றது என்று, அதிலிடமிருந்தே பிரபஞ்சமானது இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. தத் சித்தையே, அந்த அனந்த எல்லையற்ற தன்மையை காட்டுவதற்காகத்தான் காரியத்துவங்கிறத சொல்லுது. ஈஸ்வரனிடமிருந்து உலகம் தோன்றியது. ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரன் அந்த பிரம்மத்தினுடைய காரியமாக உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது உலகத்திற்கு பிரம்மம் காரணமாக இருக்கிறது. எப்படி காரணம்? உபாதான காரணமாக இருக்குங்கிறத சொல்லுது. அதை சொல்கிறதன் மூலம் அதோட எல்லையற்ற தன்மை என்பது காட்டப்படுகின்றது. அப்படி எது சொல்லப்பட்டதோ, எந்த ஜெகத்திற்கு காரியத்துவம் சொல்லப்பட்டதோ, எந்த பிரம்மத்திற்கு
காரணத்துவம் சொல்லப்பட்டதோ, காரணத்துவம் எதனால் சொன்னது? அதனுடைய எல்லையற்ற தன்மை, ஈஸ்வரன் எல்லையற்றவர் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக உபாதான காரணமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. உலகத்திற்கு அவர் மூலமாக ஆதிபகவன் முதற்றே உலகுன, அந்த முதல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு தமிழ்லேயே, அது ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லும்பொழுது முதல்ங்கிறதுக்கு உபாதான காரணம்னு அர்த்தம். ஆதிபகவன் முதற்றே உலகுனா உபாதான காரணம். அப்புறம் நிமித்த காரணம்ங்கிறது அடுத்த வரியில் வாளறிவன் சொல்கிறார். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன்னு சொல்கிற பொழுது நிமித்த காரணம். முதற்றே உலகுன்னு முதல்னு சொல்கிற பொழுது அது உபாதான காரணம் என்பது தான். அதற்கு உதாரணமாக தான் அகரம்ங்கிறத சொல்கிறார். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதலாக இருக்கிறது. அப்போ ஆங்கிறது எல்லா சப்தங்களுக்கும் ஆ என்ற ஒளி, முதல் ஒளி, அதான் முதல் ஒளி, அதான் மூலமான ஒளி, அதான் எல்லா ஒளிகளுக்கும் உபாதானமான காரணமான அடிப்படையான ஒளி. அதனால் எல்லா சப்தங்களிலும் அந்த ஆவினுடைய விகாரம் தான் மற்ற எல்லா சப்தங்களும் ஆங்கிறது மூல ஒளி, முதன்மையான காரணமான ஒளி. அதே மாதிரி உலகத்திற்கு காரணமாக முதலாக உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அதன் மூலம் அவருடைய எல்லையற்ற தன்மை, வரையறையற்ற தன்மை, கால தேச வரையறையற்ற தன்மை காட்டப்படுகிறது. அதனால் ஈஸ்வரன் சஜாத்திய பேதம் இல்லாதவர். அவருக்கு சமமாக அதே மாதிரி இன்னொரு ஈஸ்வரன்கிறது இல்லை. அதே மாதிரி அவருக்கு அந்நியமாக விஜாத்திய பேதம்னா, அவருக்கு வேறாக இன்னொன்று இருக்கானா அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அந்நியமாக இன்னொன்று இல்லை. அப்புறம் ஸ்வகதம்னா, அவரிடத்திலேயே அவயவ பேதம் இருக்கான்னா அதுவும் இல்லைங்கிறது காட்டப்பட்டது. அதனுடைய இன்னும் கொஞ்சம் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.